بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى بالقرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் என்னுடைய சிறிய துவக்க உரையை ஆரம்பம் செய்கிறேன். கணிதத்திற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமது அர் ரஹ்மான் ஜும்மா பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அர் ரஹ்மான் அஹ்லே சுன்னா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியினுடைய 10வது ஆண்டு விழா மாணவிகளுக்கு சனது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியும் மார்க்க சொற்பொழிவும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மிகப்பெரிய கிருபையினால் நமது ஊரிலே குர்ஆன் சுன்னாவினுடைய அடிப்படையில் இந்த மக்களுக்கு சத்திய சன்மார்க்கம் போய் சேர வேண்டும், முறையான கல்வியை கற்க வேண்டும் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 200 மாணவிகள் இந்த 10 ஆண்டு காலங்களில் அல்ஹம்துலில்லாஹ் படித்து சென்றிருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் இன்னும் நமது பள்ளியின் மூலமாக மாணவிகள் படித்து நமது ஊரில் இருக்கக்கூடிய பெண்மக்கள் இறை மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும், இறை பற்றுதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும், நோன்பை கடைபிடிக்க வேண்டும், இறை மார்க்கத்தோடு நல்லொழுக்கம் உள்ளவர்களாக மார்க்கப்பட்டுள்ள பெண்களாக இந்த உம்மத்தில் திகழ வேண்டும். எவ்வாறு இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கு அல்லாஹு தஆலா மிகப்பெரிய மகத்துவத்தையும் வலிமையையும் கொடுத்திருக்கிறானோ, அந்த வலிமையும் கண்ணியத்தையும் காட்கின்ற அடிப்படையிலே நமது வாழ்க்கை மறுமை வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டுமே என்றால் இம்மையுடைய வாழ்க்கையில் நல்ல ஒழுக்கமுள்ள மார்க்கப்பட்டுள்ள மார்க்கத்தை அறிந்த பிறருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அழகிய வாழ்க்கை நாம் அமைத்துக் கொள்வது நம்மின் மீது கடமையாக இருக்கிறது. அந்த கடமையை தான் நாம் செய்து வருகிறோம். இன்னும் மென்மேலும் இதை நாம் அதிகப்படுத்த வேண்டும். அறிந்தவர்கள் அறியாதவர்களுக்கு எடுத்து கூறி பெண் பிள்ளைகளை மார்க்கத்தோடும் அல்லாஹ்வினுடைய வேதத்தோடும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளோடும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அழகான பாதையை பயன்படுத்தி கொள்வது நமது ஊரில் உள்ள எல்லோருக்கும் கடமையாக இருக்கிறது. ஏனென்றால் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக பெண் சமூகத்திற்கு எவ்வளவு பெரிய ஒரு உயர்வையும் மகத்துவத்தையும் இறைவன் தந்திருக்கிறான். இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த மகத்துவத்தை, அந்த கண்ணியத்தை நாம் காக்க வேண்டும். எவ்வாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபி பெண்மணிகள் தங்களுடைய வாழ்நாளில் இறை மார்க்கத்தை கற்றார்கள். தான் கற்ற அந்த கல்வியை தன்னுடைய குடும்பத்தினர்கள், உறவினர்கள், சமூக மக்களுக்கு எடுத்துரைத்து சீர்திருத்தி சரியான பாதை மறுமையில் வெற்றி பெறக்கூடிய பணிகளை செய்தார்களோ அதே போன்று நாமும் செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹு தஆலா பெண்மணிகளுடைய மகத்துவத்தை புரிய வைப்பதற்காகவே திருமறை குர்ஆனுடைய வசனங்கள், பல வகையான வசனங்கள் அருளப்பட்டிருக்கின்றன. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆன் சூரத்து அஹ்ஸாப் 33வது சூறாவினுடைய 35வது சூறா வசனத்திலே பெண் சமூகத்தினுடைய உயர்வை வெளிப்படுத்துவதற்காகவே அல்லாஹு தஆலா அற்புதமான ஒரு வசனத்தை இறக்கி அருளினார். இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத் வல் கானிதீன வல் கானிதாத் வஸ் சாதிகீன வஸ் சாதிகாத் வஸ் சாபிரீன வஸ் சாபிராத் வல் காஷிஈன வல் காஷிஆத் வல் முத்தஸத்திகீன வல் முத்தஸத்திகாத் வஸ் சாயிமீன வஸ் சாயிமாத் வல் ஹாஃபிதீன ஃபுரூஜன் வல் ஹாஃபிதாத் வல் ذاكرين الله كثيرا والذاكرات أعد الله لهم مغفرة وأجرا عظيما. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண் சமூகத்திற்கென்று மகத்துவத்தை புரிய வைப்பதற்கு, அவர்களுடைய நன்மையில் எந்த விதமான குறைவுகளும் இல்லை என்பதை புரிய வைப்பதற்கு அல்லாஹு தஆலா
பெண்மணிகளுக்கு கண்ணியத்தை உயர்த்துவதற்காக இந்த வசனத்தை இறைக்க அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களாக இருக்கட்டும், முஸ்லிமான பெண்களாக இருக்கட்டும், இறை நம்பிக்கை கொண்ட பெண்களாக இருக்கட்டும், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களாக நிச்சயமாக இருக்கட்டும், அல்லாஹ்விற்கு கட்டுப்படக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், உண்மையை பேசக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், நோன்பு நோய்க்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், தன்னுடைய இறைவனை நினைவு கூறக்கூடிய, திக்ர் செய்யக்கூடிய, தஸ்பீஹ் செய்யக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் பட்டியல் போட்டு இறுதியாக முடிக்கிறான். அஅத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா. அவர்களுக்காக இப்படிப்பட்ட பண்பு கொண்ட ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பும் மகத்தான நட்புலியும் உண்டு என்று பெண் சமூகத்திற்கினுடைய கண்ணியத்தை புரிய வைப்பதற்கு படைத்த ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி உங்களை உயர்த்திருக்கிறான் என்றால் அந்த ரப்புல் ஆலமீனுடைய கலாமை நாம் கேட்க வேண்டாமா? அதை நாம் படிக்க வேண்டாமா? அதற்கான நேரத்தை ஒதுக்க வேண்டாமா? அதை நம்முடைய உள்ளத்திலே சுமக்க வேண்டாமா? அதை சமூகத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டாமா? அந்த அடிப்படையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டாமா? நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் பெண் சமூகத்தினுடைய உயர்வும் மகத்துவமும் இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்கு ரப்புல் ஆலமீன் ஒரு வசனத்தை இறக்கி காட்டினார். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறாள், யா ரசூலல்லாஹ் மாலனா, எங்களை பற்றி குர்ஆனிலே ஆண்களை பற்றி மட்டும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறதே என்று கேட்கும் பொழுது பெண்களை பற்றி கூறப்படவில்லையே என்று கேட்ட பொழுதுதான் அல்லாஹ் தஆலா இந்த இறை வசனத்தை இறக்கி பெண்ணினம் என்றால் எவ்வாறு ஆண்களுக்கு நன்மை கிடைப்பதில் எந்த பாகுபாடு இல்லையோ அதே போன்று அவர்களுக்கும் உண்டு என்ற பெண் இனத்திற்கு உயர்வையும் மகத்துவத்தையும் விளங்கக்கூடிய வகையில் ரப்புல் ஆலமீன் இறக்கியிருக்கின்றான் என்றால் அன்பிற்குரிய தாய்மார்களே யோசித்து பாருங்கள். படைத்த ரப்புல் ஆலமீன் பெண்களுக்கென்றே புரிய வைப்பதற்கு இறைவசனத்தை இறக்கி அல்லாஹ் நம்மை உயர்த்தியிருக்கிறான் என்றால் அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீனை அறிய வேண்டும், புரிய வேண்டும், அடிபடிய வேண்டும், கட்டுப்பட வேண்டும், அவனுடைய வேதத்தினுடைய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அவனால் அனுப்பப்பட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற கடமை நம்மின் மீது இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சாதாரண ஒரு மனிதர் புகழ்ந்து விட்டால் நம்ம பெருமையா பேசுறோம். ஆனா நம்மளை படைச்ச ரப்பு, நம்மளை உருவாக்கின ரப்பு, தாயினுடைய கருவறையில வைத்து 10 மாசம் சுமக்கக்கூடிய பொறுப்பை கொடுத்து பாதுகாத்த அந்த ரப்புல் ஆலமீன் பெண் இனத்தினுடைய கண்ணியத்தை உயர்த்தி, கடமையை உயர்த்தி, உலகத்திலேயே பெண் இனத்திற்கு முழு உரிமையும் பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் அளித்த ஒரே மார்க்கம் இஸ்லாம். அப்படிப்பட்ட மார்க்கத்தில் பிறந்த நாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்க வேண்டும். உலக படிப்பு இன்று உலகத்தை நோக்கி போகக்கூடிய இந்த சமூகம் நல்லொழுக்கம் உள்ள பெண்களாக உருவாக்கப்படுவதற்கு அதற்கான பாதை குர்ஆன் பேசுகிறது, குர்ஆன் கற்றுக் கொடுக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் இந்த இறை மார்க்கம் சொல்கின்ற அடிப்படை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் சஹாபிய பெண்மணிகள் தங்களுடைய வாழ்நாளில் எப்படி உலகத்திற்கு சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு போதிப்பதற்கு உறுதியாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதலாக இறைவசனம் இறங்கிய பொழுது ஒரு பயத்தோடும் ஒரு அச்சத்தோடும் தன் மனைவியாகிய கத்தீஜா அம்மையாரை நோக்கி வரும்பொழுது என்ன சொன்னார்கள்? ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்னை போற்றுங்கள் போற்றுங்கள், படப்படப்போட வந்தாங்க. ஆனால் கதீஜா அம்மையார் ஒரு பெண்மணி, ஒரு மனைவி, எவ்வளவு ஒரு நபி தோழருக்கு எப்படி அழுத்தமான செய்தியை சொன்னார்கள் தெரியுமா? இன்றைக்கு நம்மளால் பேச முடிகிறது, மறுமை நாள் வரை நாம் பேசக்கூடிய அளவிற்கு ஒரு பெண்மணி தன் கணவராகிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்திலே அழகான விஷயத்தை, அவருடைய பதட்டத்தை குறைப்பதற்கு சொன்னார்கள். கல்லா லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், உங்களுக்கு எந்த பயமும் ஏற்படாது. இன்னக லதஸிலு ரஹீம், உறவினர்களோடு சேர்ந்து வாழ்கிறீர்கள், உறவை பேணி காக்கிறீர்கள். வதஹ்மீலுல் கல்ல, பிறருடைய சுமையை சுமக்கிறீர்கள், பிறருடைய கஷ்டத்திலே பங்கெடுத்துக் கொள்கிறீர்கள். வதக்ரிஉ தைஃப்,
விருந்தினர்களை கண்ணியப்படுத்துகிறீர்கள். சத்தியத்திற்காக பிறருக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடிய பணிகளிலே ஈடுபடுகிறீர்களே, இப்படிப்பட்ட காரியத்தை செய்வதனால் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று கதீஜா அம்மையார் தன் கணவராகிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆணித்தரமான உலகத்தின் முன்மாதிரியாக பேசினார்கள் என்றால் அப்படிப்பட்ட பெண்மணிகளை உருவாக்குவதுதான் எங்களுடைய நோக்கம். எப்படி கதீஜா அம்மையார் தன் கணவருக்கும் தன் நபிக்கும் ஒரு ஆழமான பதட்டமான ஒரு நேரத்தில் அழகான வார்த்தைகளை கூறி அவர்களை நிம்மதிப்படுத்தினார்களோ, அப்படி இறை மார்க்கத்தை போதிக்கக்கூடிய பெண்மணிகள் இந்த சமூகத்தில் உருவாக்கப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் கொண்ட பெண்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தில் தான் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அவ்வளவு ஒரு உயர்வை பெற்றவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா அவர்களை கொண்டு போய் அவர்களை அந்த பாலைவனத்தில் தன் மனைவி மக்களை கொண்டு போய் விடும்படி கட்டளையிட்ட பொழுது ஹாஜர் அம்மையாரை கொண்டு போய் மக்கள் நடமாட்டம் இல்லாத பள்ளத்தாக்கிலே விட்டு திரும்பும் பொழுது கணவரை பார்த்து கேட்கும் பொழுது அது அமரல்லாஹ் உலக, அல்லாஹ்வுடைய கட்டளையா மக்கள் நடமாட்டம் இல்லாத இந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்து நீங்கள் விட்டு செல்கிறீர்களே என்று சொன்ன பொழுது லை யுதிஅனல்லாஹ் அபதா, ஹாஜர் அம்மையாருடைய வார்த்தை என்ன தெரியுமா? அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். ஈமானிய பெண்களுடைய வலுவை பாருங்கள், முன்மாதிரியை பாருங்கள். பள்ளத்தாக்காக இருக்கலாம், வெளிச்சம் இல்லாமல் இருக்கலாம், மக்கள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கலாம், உணவு இல்லாமல் இருக்கலாம், தண்ணீர் கிடைக்காமல் இருக்கலாம். என் ரப்பு எனக்கு இருக்கிறான், என்னை படைத்தவன் எனக்கு இருக்கிறான், என் படைத்தவன் என்னை உயர்த்திருக்கிறான், அவன் உருவாக்கப்பட்ட நான் என்று கூறி பெண்மணி ஹாஜர் அம்மையார் சொன்னார்களே, அல்லாஹ் எங்களை ஒரு காலமும் கைவிட மாட்டான் என்று சொன்னார்களே, அந்த உணர்வுதான் இன்றைக்கு ஹஜ்ஜும் உம்ராவையும் செய்யக்கூடியவர்கள் செல்லக்கூடியவர்கள் அங்கே சஃபா பர்வாவுக்கும் அலுவாய்க்கும் மத்தியில் ஓடக்கூடிய ஒரு நிலையை இறைவன் அங்கே ஒரு அடையாள சின்னமாக ஆக்கியிருக்கிறான். ஒரு பெண்மணியுடைய தியாகத்தை உணர்த்தி காட்டுகிறான். இது போன்ற பெண்மணிகள் இந்த சமூகத்தில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான், இப்படிப்பட்ட ஈமானிய பெண்கள் இங்கே நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட பணிகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட பெண்கள் இந்த சமூகத்திற்கு தேவை, உலகத்தாரை சத்தியத்தின்பால் அழைப்பதற்கு தேவை என்ற உயர்வான கண்டத்தோடு எங்களிடத்திலே ஈமானிய பெண்கள் தேவை இஸ்லாம் என்று வலியுறுத்துகிறதோ அதை நோக்கி பயணிக்கின்றோம். அதே போன்றுதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அபூ தல்ஹாவுடைய கணவர், அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் உம்மு சுலைமை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவருடைய ஒழுக்கத்தையும் நடவடிக்கையையும் மார்க்க பற்றையும் பார்த்து அவர்கள் தேர்வு செய்யும் பொழுது உம்மு சுலைம் என்ன சொன்னார்கள்? இன்னக்க காஃபிர் வ அன இம்ரஅத்துன் முஸ்லிமா, உனக்கும் எனக்கும் உறவு ஏற்பட வேண்டும் என்றால் உன்னிடத்தில் ஈமான் தேவை. ஈமானுக்கு பிறகுதான் எதுவாக இருந்தால் நடக்கும். ஈமான் இருந்தால் தான் இம்மை மறுமையிலே நான் வெற்றி பெற முடியும். ஒரு பெண்ணினுடைய சாமர்த்திய அழகான வழிகாட்டலை பாருங்கள். ஒவ்வொரு பெண்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டிய வார்த்தைகளை சொன்னார்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. யோசித்து பாருங்கள், தனிமையில் இருக்கலாம், தனித்திருக்கலாம், ஆனால் ஈமானிய பெண்ணினுடைய அடையாள சின்னத்தை போட்டு உடைத்தார்கள். தீன் வர வேண்டும், இடத்திலே மார்க்கம் வர வேண்டும், படைத்தவனை நம்பிக்கை கொள்ள வேண்டும். ஈமான் கொண்டால் தான் நீனும் நானும் செல்ல முடியும், நாளை மறுமையில் வெற்றி பெற முடியும். இதற்காகத்தான் அல்லாஹ் எங்களை படைத்திருக்கிறான். படைத்தவனுக்குத்தான் நாங்கள் அடிபணிய வேண்டும் என்கின்ற இறை மார்க்கத்தினுடைய பிடிப்பையும் இறை மார்க்கத்தினுடைய உணர்வும் வாழ்க்கையினுடைய வெற்றி தளத்தையும் அங்கே சுட்டி காட்டியதை இன்றைக்கு உலக அளவில் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு தருணையிலே பெண் சமூகத்தினுடைய கல்வியாளர்களாக மாற்றுவதற்கு, ஈமானிய வலுவுள்ள பெண்களாக நிகழ்த்துவதற்கு உம்மு சுலைமை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்கள், இதனுடைய மகத்துவம் ஊர் முழுவதுக்கும் போய் சேர வேண்டும். இது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்தவர்களாக உம்மு சுலைம் போன்ற பெண்மணிகள் இந்த சமூகத்தில் உருவாக்கப்பட்டு மார்க்க பற்றுள்ளவர்களாக ஆக்கப்பட்டு விட்டால் மிகப்பெரிய சீரழிவில் இருந்து, தவறான பாதையில் இருந்து, கற்பை பாதுகாப்பிலே கணவர் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற உணர்வோடு வாழக்கூடிய மிகப்பெரிய நசீபை நாம் அடைய வேண்டும் என்றால் இது போன்ற பெண்மணிகளுடைய நிகழ்வுகளை, சஹாபிய பெண்மணிகளுடைய நிலைப்பாடுகளை கூறி நம்முடைய உள்ளத்தில் ஈமானிய பெண்களை உருவாக்குவது நம்மின் மீது கட்டாய கடமை. சொல்லுங்க மக்களிடத்திலே, இறை மார்க்கத்தை சத்தியத்தை சொல்ல சொல்ல அல்லாஹ் உயர்த்தி கொண்டு போவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட பெண்களை நேசிக்கிறான், விரும்புகிறான், அவர்களுக்கு சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான், மன்னிப்பை ரெடியாக வச்சு கொண்டிருக்கிறான். நன்மையினுடைய அளவு இன்னதென்று சொல்லாமல் மகத்தான அஜ்ரன் அதீமா, மிகப்பெரிய நன்மை, மகத்துவம் வாய்ந்த நன்மையை
இறைவன் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். இது போன்ற பெண்மணிகள் சமூகத்திற்கு இன்றைய கால சூழலில் அவசியமான ஒன்று. ஈமானிய பெண்கள் உருவாக்கப்பட வேண்டும். அதுதான் வெற்றியினுடைய அடித்தம். எனவே அன்பிற்குரியவர்களே, இன்னும் சிறந்த பேச்சாளர்கள் இருப்பதின் காரணமாக துவக்க உரையினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு ஈமானிய பெண்களுடைய மகத்துவத்தை நாம் புரிய வைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அந்த அடிப்படையில் முன்மாதிரியாக சொன்னான். ضربallahu مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. இந்த உலகத்தில் வாழுகிற ஈமான்தாரிகள் யார்? நீங்க ஈமான் கொண்டு இருக்கிறீங்களா? அல்லாஹ்வை நம்பி இருக்கிறீங்களா? அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்று இருக்கிறீங்களா? யாரை போன்று நீங்கள் வாழ வேண்டும் தெரியுமா? அதற்கு முன்மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ضربallahu مثلا للذين آمنوا امرأة فرعون. ஃபிரௌனுடைய மனைவியை பாருங்க. ஈபா அவர்களிடத்திலே செல்வம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, பலம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, பட்டாளங்கள் இருந்தன. எல்லாம் இருந்த நிலையில் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்தது எது? ஈமான் இருந்தது. அல்லாஹ்வை நம்பினார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றார்கள். உள்ளத்தில் ஈமானின் இருந்ததின் காரணமாக ஈமான் எதை கேட்டது? உலகத்தினுடைய இன்பத்தை பார்க்கவில்லை, சுகத்தை பார்க்கவில்லை, பதவியை பார்க்கவில்லை, மாளிகையை பார்க்கவில்லை. ரப்பி பினிலி ரப்பி பினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. யா அல்லாஹ், உன்கிட்ட உன் இடத்துல உன் அருகாமையில எனக்கு ஒரு வீட்டை கட்டி குடியா அல்லாஹ் என்று கேட்ட வார்த்தை இருக்கிறதே. இந்த உலகத்தில் வருகின்ற அத்தனை ஆண் பெண் எல்லோருக்கும் பாடம் கற்பதற்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. ஈமானி முன்மாதிரி நீங்கள் தேடுவதற்கு வேறொரு கல்வி சாலைகளில் சென்று எவ்வளவு விமானங்கள் ஏறி போய் கற்றாலும் கற்க முடியாத அளவிற்கான கல்வித்துறையினுடைய அடித்தளம் குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் எடுத்துரைக்கிறது. கியாமத் நாள் வரை பேசிக் கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட பெண்மணிகள் ஈமானியர்கள் வேண்டும், எப்படிப்பட்ட ஈமானியர்கள் வேண்டும். என்ன கேட்டாங்க? உலகத்தில் எல்லாம் பணம், உலகத்தினுடைய வசதி வாய்ப்புக்கு தாங்க எல்லா காலங்களையும் நேரங்களையும் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் அவருடைய வீட்டு வாசலில் கொட்டப்பட்டிருக்கிறது, சுத்தி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அந்த பெண்மணியுடைய ஈமானுடைய முன்மாதிரியா அல்லாஹ் ரப்பி பினிலி அந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, எனக்கு ஒன்று போதையா அல்லாஹ், உன்கிட்ட ஒரு வீட்டை குடியா அல்லாஹ், வனஜ்ஜினி மின் ஃபிரௌன், இந்த அநியாயக்கார அக்கிரமக்கார கொடுங்கோலனுடைய கொடுமையிலிருந்து என்னை நீ காப்பாற்றுறா அல்லாஹ் என்று பிரார்த்தனை செய்ததை குர்ஆன் இந்த உலகத்தில் இந்த உம்மத்திற்கு ஈமானிய வலு வேண்டும், ஈமானிய உறுதி வேண்டும், ஈமானிய வாழ்க்கை வேண்டும், வெற்றியினுடைய வாழ்க்கை வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறோமோ அவர்களுக்கெல்லாம் ஆழமான அழுத்தமான படிப்பினை பெறக்கூடிய இந்த வசனத்தை நம்முடைய நெஞ்சிலே சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். இந்நாள் வரை சுமக்காதவர்கள் இனி சுமந்து செல்லுங்கள். இதுதான் வாழ்க்கையினுடைய முன்மாதிரி, வாழ்க்கையினுடைய உயர்வு, வாழ்க்கையினுடைய வெற்றி. மன்னரையும் மறுமையும் மரண படுக்கையும் நம்மை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்றால் இந்த ஈமானிய பெண்மணியினுடைய வார்த்தைகள் நம்முடைய உள்ளத்தில் சுமக்கக்கூடியவர்களாக, சொல்லக்கூடியவர்களாக, அவர்கள் கேட்ட அந்த பிரார்த்தனையினுடைய வாசகங்கள் நம்முடைய ஈமானியர்களுடைய உள்ளத்தில் பதிந்து நாமும் கேட்கக்கூடிய மக்களாக மாற்றப்பட்டு இந்த உலகத்தில் ஈமானிய பெண்களுக்கான முன்மாதிரியுடைய வாழ்க்கையினுடைய வடிவமைப்பு இஸ்லாமிய மார்க்கத்தில் வாழ்க்கை நெறியில் சஹாபி பெண்மணிகளுடைய நிலைப்பாடுகளை அல்லாஹ் தஆலா நினைவூட்டுகின்றான். குர்ஆன் நமக்கு எடுத்துரைக்கிறது. எனவே இஸ்லாமிய மார்க்க அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நேரத்தில் இஸ்லாமிய பெண்களுடைய ஈமானின் வலுப்படுத்திக் கொள்வதற்கு நம்முடைய மார்க்க கல்வியை புகட்டுவதற்காகத்தான் அர்-ரஹ்மான் ஜும்மா பள்ளிவாசலுடைய சார்பாக அஹ்ல சுன்னா இஸ்லாமிய மகளிர் கல்வி நடத்தி வருகின்றோம். திருமணம் ஆனவர்களும் சரி, திருமணம் ஆகாதவர்களும் சரி வந்து கல்வியை கற்றுக்கொள்ளலாம். உங்களிடத்தில் நாம் எதிர்பார்ப்பது ஈமானிய பெண்ணாக, மறுமை வாழ்க்கை வெற்றிகாரராக, சமூகத்தை சீர்திருத்துவதற்காக, உங்களுடைய குடும்பத்தில் ஈமான் உள்ளவர்களாக, தொழுகையாளிகளாக, உங்களுடைய பிள்ளைகள் மார்க்கப்பற்று உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்ற உயர்வான நோக்கத்தில் செயல்படுகிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாடுகின்ற இந்த காலங்களில் ஈமானோடு வாழக்கூடிய நசீபை கொடுத்து, மரணிக்கின்றவென்ற ஈமானோடு கொடுத்து, நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.